ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இப்போ வந்து பார்ட் 2 வீடியோ வந்து போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டென்ட் வருதுன்னா, ஒரு பில்லியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு போட போகிறேன். ஸோ நம்ம ராகுல் வந்து இன்றைக்கி வந்திருக்காரு நம்ம கூட பில்லியனுக்கு. ஹாய் ராகுல். வணக்கம். இந்த வண்டியை பற்றி எப்படி இருக்குது, டென்னரோட எப்படி இருக்குன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அவருக்கு இந்த வண்டி எப்படி இருக்குது, அவரோட இந்த வண்டியை பற்றி அவருக்கு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண காமிச்சிடலாம். அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேடி வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த வண்டி உங்களுக்கு பிஃபோர் இந்த வண்டியை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே நம்மளுக்கு ஃபேவரட் தானே. நம்ம V3 நம்ம R1 ஓட்டுற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம் நாங்கள். இவர் பேசிக்காக ஒரு மோட்டோ ஜிப்பியில் என்ட்ராக இந்த கேரக்டர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார். ஸோ இந்த வண்டியை பார்த்து இன்னும் எக்ஸைட் ஆகிட்டார். கமான் சொல்லுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் கூட உட்காந்து ஒரு வீலி எப்படி ஒரு இது பண்ண போகிறோம் நான் உங்கள்கிட்ட அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு இந்த சாரி யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, சரி இது இப்போ ஷோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே விடுங்க. ஸோ எல்லாம் சரி, இது திருப்பி ஷோ வருது வரக்கூடாது. ஓகே. இந்த வண்டி வந்து நம்ம ஓட்டி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுவே நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ அவருக்கு வந்து இந்த வண்டியை பற்றி நம்ம காமிக்க போகிறோம். எப்படி இந்த வண்டி பவர் டார்க் எல்லாமே காமிக்க போகிறோம். பேசிக்காக நம்ம என்ட்ரி ஆக முடியும். இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் போன வீடியோவில் பார்ட் 1 சொல்லலை. ஸோ பார்ட் 2 சொல்கிறேன். இந்த வண்டி வந்து 197.3 bhp அட் 13,500 RPM. அப்புறம் டார்க் வந்து 112.5 நானோமீட்டர் அட் 11,500 RPM. இது வந்து கிராஸ் பிளேன் இன்ஜின். இட்ஸ் பேரலல் டிரான்ஸ்வர்ஸ்டு ஃபார்வர்ட் சிலிண்டர் இன்ஜின். இது பேசிக்காக இன்லைன் 4னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்லைன் 4 கிடையாது, டிரான்ஸ்வர்ஸ் ஃபார்வர்ட் 4 சிலிண்டர் இன்ஜின் விச் இஸ் எவ்ரி ஒன் நோன். எப்படி சொல்கிறது, இந்த வண்டியை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பேர் வந்து R1 கிராஸ் பிளேன். இது பேசிக்காக மோட்டோ ஜிப்பில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிலர் மோட்டோ ஜிப்பில் வந்து R1 இல்லை M1 தான் யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறீங்க. M1 யூஸ் பண்ணுறாங்க. R1 வந்து அதை ரெப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. செப்பாங் ரேசிங் டீம் யூஸ் பண்ணுறாங்க. R1 இன்ஜின் வந்து ஹைடெக் பர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி ரேஸ்குள்ளே வந்து அவங்க வந்து அந்த டீம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போவும் மோட்டோ ஜிப்பியில். R1 பேசிக்காகவே ட்ராக் மிஷின் தான். ஸோ ட்ராக் மிஷின் அப்ரூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் 2 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே மோடுக்குள்ளே போயிட்டாவே ஸ்ட்ரீட் மோட், ட்ராக் மோட் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீட் மோட்னால் நம்ம ரோட்டில் ஓட்டிருக்கு, ட்ராக்கில் ஓட்டிருக்கு. ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஒரு எப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிடலாம். ஓகே, ரெடி ஃபார் த ரோலர் கோஸ்டர் ரைட் ராகுல்? கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் இந்த வண்டியை பற்றி. அவர் வந்து இப்போவும் வந்து இந்த வண்டியை பற்றி ஒரு ஃபீல் பண்ணதில்லை. ஓகே, இது எப்படி 10 ஹவர் பவர் ஆகுமா இல்லை 10 ஹவர் கம்மியாக இருக்குமா? இதுக்கு 10 ஹவரில் வந்திருக்கீங்களா? இதுக்கு 10 ஹவரில் வந்திருக்கீங்களா என் கூட? வந்திருக்கீங்களா? சரி, ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே கபீர், ராகுல் போலாமா?
அழுத்தாதடா. ரொம்ப அழுத்தாத. டேய் ரொம்ப அழுத்தாதடா, வலிக்குதுடா வயிறு. டேய் நான் ஒன்றும் ஆள் இல்லை, ரொம்ப அழுத்தாத, வயிறு வலிக்குது. ரொம்ப அழுத்தி சாப்பிட்டு வெளியே வர வச்சுறாங்க. ஆள் நினைச்சு ரொம்ப அமுக்காங்க. லைட்டா புடி, ரொம்ப அழுத்தா லைட்டா பிடிச்சிக்க, ஒண்ணு விழுத்து. ஓகே ஓகே, சிட்டிக்குள்ள வந்தாச்சு. ரொம்ப அமுக்காத, வயிறு வலிக்குது. சரி சரி, ரொம்ப எக்ஸைட் ஆகாத. நீ ரொம்ப எக்ஸைட் அமுக்கி வயிறே போச்சுடாரு. ஸ்லிப்பர் விழுந்துருச்சா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் பார்க்க போகிறோம்.